அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நூலிழையில் பதக்கத்தை தவறவிட்டிருக்கிறார் பபுட்டா அர்ஜுன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்திய வீரர் அர்ஜுன் பபுட்டா பதக்கத்தை தவறவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சீரா சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், அவர் பெற்ற புள்ளிகள் என்ன? இது குறித்த விவரம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடர்ல துப்பாக்கி சுடுதல்ல மேலும் ஒரு பதக்கத்தை இந்தியா நூலிழையில் தவறவிட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுவரை பார்த்தோன்னா 3 போட்டிகள்ல இந்தியா நூலிழையில் இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பையும் அதே போன்று பதக்கம் வெல்லும் வாய்ப்பையும் எழுந்திருக்கிறார்கள். அந்த வகையில தற்போது 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டிக்கான ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதி சுற்று என்பது நடைபெற்று வருகிறது. 8 வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில நான்காவது இடம் பிடித்து தற்போது அர்ஜுன் பபுட்டா வெளியேறியிருக்கிறார். முதல் 7 சுற்று முடிவுகள்ல பார்க்கும்போது அர்ஜுன் பபுட்டா 2வது இடத்துல தொடர்ந்து நீடித்து வந்தார். இருப்பினும் கூட கடைசி சுற்றுகள்ல 9.5, 9.8 என தொடர்ச்சியாக 2 முறை குறைந்த அளவிலான புள்ளிகள் பெற்றதன் காரணமாக 0.9 புள்ளிகள் வித்தியாசத்துல குரோஷியா வீரரிடம் தோல்வியடைந்து அவர் தன்னுடைய பதக்க வாய்ப்பை தற்போது இழந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கிறோம், துப்பாக்கி சுடுதல்ல இதுவரை 3 முறை 3 வீரர்கள், தமிழகத்தை சார்ந்த இளவேனில் வாளறிவன், அதே போன்று சரோபித் சிங் உள்ளிட்ட வீரர்கள் இந்த புள்ளி வித்தியாசத்துல தங்களுடைய இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பு இருந்த சூழல்ல தற்போது 0.8 புள்ளிகள் வித்தியாசத்துல பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பை அர்ஜுன் பபுட்டா இழந்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.